வணக்கம் சிஎம் சார். எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பாருங்கள், நீங்கள் கடல்லே குதிச்சிருக்கிறீங்க. உங்கள் பாணியில் மற்றும் சிலர் கட்சியை இரண்டாக உடைத்து சோஃபா கொடுத்து ஒரு 25 மண் குதிரைகளை வாங்கியிருக்கீங்க. சோஃபா கொடுத்த உங்களுக்கு அதை யார்கிட்ட கொடுக்கணும்னு தெரியாமல் போச்சு பார்த்தீங்களா? அதாவது நீங்கள் வாங்கின மண் குதிரைகள்லேயே மிக மிக டேஞ்சரான ஒரு குதிரை எது தெரியுங்களா? நம்ம முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அந்த மண் குதிரை தான். மண் குதிரை மாற்றி மாற்றி பேசும், நிதானம் இல்லாமல் பேசும், கை காலெலாம் உதறிட்டே இருக்கும் அந்த மண் குதிரைக்கு எப்போதுமே. அந்த மண் குதிரையை நம்பி நீங்கள் மெஜாரிட்டியை சட்டமன்றத்தில் ப்ரூவ் பண்ணலாமா? அது போக சட்டம் என்னன்னே உங்களுக்கு தெரியலல்ல. சோஃபா கொடுக்கும் பொழுது சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சோஃபா கொடுத்துருந்துருக்கலாம். டேஞ்சரான மண் குதிரை. அந்த மண் குதிரை இந்த 4 வருடங்களில் இபிஎஸ் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னாங்க. நாம் சொல்லணும்ல, இந்த மண் குதிரை, அதாவது சி.வி. சண்முகம் இந்த மண் குதிரையை 4 வருஷத்தில் என்ன செஞ்சாங்கன்றதை நாம் சொல்லணும்ல. புரட்சி தலைவர் மீது சத்தியம், புரட்சி தலைவி மீது சத்தியம், புரட்சி தாய் சின்னம்மா மீது சத்தியம், எடப்பாடியார் மீது சத்தியம். இன்னும் சொல்ல போனால் இப்போ தாவாக கிட்ட இணைஞ்சிட்டாங்க இல்லையா? இன்னும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வாழும் எம்ஜிஆராக இருக்கக்கூடிய எங்களுக்கு சோஃபா வாங்கி கொடுத்த தமிழக முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவர் மேலே சத்தியம், ஏன் 2 குழந்தைங்க மேலே சத்தியம். இப்படி இந்த 4 வருடங்களில் அவர் சத்தியம் பண்ணது தவிர வேற எதுவுமே அவர் பண்ணவே இல்லை. அதாவது சிஎம் சார், இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சட்டமன்ற கட்சி அரசியல் கட்சி இரண்டாக பிரித்து பார்க்கிறது. அரசியல் கட்சிக்கு தான் அரசியல் சாசனத்தில் முக்கியத்துவம் இருக்கிறது. மகாராஷ்டிராவில் நடந்த சிவசேனா வழக்கை நாம உதாரணமாக எடுத்துக்கலாம். உச்சநீதிமன்றம் ஒரு தெளிவான தீர்ப்பை கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, கட்சியோட தலைமைக்கு தான் கொறடாவை நியமிக்கக்கூடிய ரைட்ஸ் இருக்குது. அந்த கொறடா என்ன சொல்றாரோ அதைத்தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் பண்ணணும். சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து ஒரு கொறடாவை நியமிக்க ரைட்ஸ் கிடையாது. கட்சி தலைமை முடிவெடுக்கலாம். கொறடாவை தாண்டி சட்டமன்றத்தில் நம்பிக்கை தீர்மானம் வரும்பொழுது சட்டமன்றத்துக்கு வராமல் இருந்தாலோ, நடுநிலை வகித்தாலோ, இல்லை கட்சியை எதிர்த்து ஓட்டு போட்டாலோ கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் பதவி பறிக்கப்படும். இது 10வது அட்டவணையின் கீழ் இந்த அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்குது. அதே மாதிரி கட்சியோடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் நீதிமன்றத்துக்கு போனார்னா கட்சியும் கொடியும் சின்னமும் அவர்கிட்ட தான் இருக்கும். 25 பேருடைய பதவியை பறித்திருக்கிறார். இந்த மண் குதிரைகள் இருக்குல்ல, அதுவும் டேஞ்சரான மண் குதிரைகள், கட்சி விட்டு கட்சி தாவக்கூடிய மண் குதிரைகள். அதிமுகவை எப்படி 2ஆக 3ஆக உடைத்தார்களோ அதே மாதிரி தாவக கட்சியும் 2ஆக 3ஆக உடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 25 மண் குதிரைகள் மேலேயும் குற்றச்சாட்டுகள் இருக்குது. இதெல்லாம் தெரியாம நீங்க உங்க கட்சியில இணைச்சி தாவக கட்சிக்கும் ஒரு ஆபத்தை உருவாக்கி இருக்கிறீங்க. அதாவது நம்ம தலையில நம்மளே மண்ணள்ளி போடுவோம்னு சொல்லுவோம்ல, நம்ம பணத்துல நமக்கு சூனியம் வைக்கணும்னு சொல்லுவோம்ல, அதுதான் இப்ப நீங்க பண்ணிருக்கீங்க சிஎம் சார்.